வணக்கம். அண்மையில் எகிப்து நாட்டில் மன்னர்களின் கல்லறைகள் இருக்கக்கூடிய பகுதியில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக கிரேக்கம், பிராகிருதம் மற்றும் பிற மொழிகளோடு சேர்த்து தமிழ் மொழி கல்வெட்டுகளும் அங்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதிலும் இந்த தமிழ் கல்வெட்டுகள் நல்ல திருத்தமாகவும் நல்ல வடிவமைப்போடும் செதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கீரன், சாத்தன், சிகைக்கொட்டன், வரக்கண்ட போன்ற பெயர்கள் பொறிக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. இன்று சிலர் சிகைக்கொட்டன் என்பது தமிழ் சொல்லா, இந்த வரக்கண்ட என்பது பரத கண்டத்தை குறிப்பதா போன்ற கருத்து விவாதங்கள் நடைபெறுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. இப்போ அவற்றை குறித்து சற்று சிந்தித்து பார்க்கலாம். முற்காலத்தில் தமிழர்களிடம் கற்களில் எழுத்துக்களை செதுக்கி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டாயிருந்தது. அதற்கு சான்றாக நாம் அகநானூற்றில் ஒரு பாடலை காணலாம். அந்த பாடலில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வீரன் தன்னுடைய மக்களையும் அவர்களது உடைமைகளையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக போரிட்டு மடிந்தான் அப்படின்னா, அந்த மக்கள்லாம் ஒன்று கூடி அவனுக்காக ஒரு நடுகள் நட்டு அதில் அவனுடைய பெயர் சிறப்புகளை எல்லாம் எழுத்துக்களாக செதுக்கி அந்த நடுகளை வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையும் தமிழர்களிடம் உண்டாயிருந்தது. அப்படி அந்த கற்களில் பொறிக்கப்படக்கூடிய எழுத்துக்களுக்கு குயில் எழுத்து என்று பெயர். இதை அகநானூறு கூறுகிறது. அப்படி ஒரு நடுகள் நட்டிருக்கிறாங்க, ஒரு வீரனுடைய பெயர் சிறப்புகள்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக கடந்து செல்பவர் அந்த கல்லில் என்ன எழுதியிருக்கு என்பதை படிக்காமலே போகிறார்களே என்று அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். இப்போ முற்காலத்தில் கற்களில் எழுத்துக்களை செதுக்கி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் தமிழர்களிடம் உண்டாயிருந்தது. இப்போ ரெண்டாவது, நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்கள்லாம் குறிப்பிடத்தக்கது. இந்த இடங்களில் ஏராளமாக எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பானை ஓடுகள் நமக்கு மிகுதியாக கிடைக்கப்பட்டன. அதிலும் இந்த மண்பானை ஓடுகள்லாம் சாத்தன், ஆதன் போன்ற பெயர்கள் நிறைய கிடைக்கப்பட்டன. வெறும் மண்பானைகளில் தான் இந்த ஆதன், சாத்தன் போன்ற பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கா அப்படின்னா கிடையாது. அதில் எப்படி மண்பானையில் இடம்பெற்றிருக்கிறோ அதே பெயர் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட நம்முடைய பழந்தமிழ் நூல்களையும் இடம்பெற்றிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆதன் என்கின்ற பெயர் ஆதிச்சநல்லூர்லையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது, கீழடியிலையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது, சிவகலையிலையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே பெயரானது 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட ஐங்குறு நூறுவிலும் இடம்பெறுகிறது. வாழி ஆதன் அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. ஆதனே நீ வாழ்க என்று அதற்கு பொருள். அது மட்டுமல்ல, இந்த சாத்தன் என்கின்ற பெயரும் நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. இப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் என்று நாம் கூறுகின்றோம். அதே போன்று மணிமேகலை இயற்றியவரை சீத்தலை சாத்தனார் என்று கூறுகின்றோம். அதாவது ஒரு மதிப்பிற்காக 6 விகுதி நாம் சேர்க்கிறோம். சாத்தன் என்பதை சாத்தனார் என்று கூறுகின்றோம். சிலப்பதிகாரத்தில் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. தன் தமிழ் சாத்தன் அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு சிறப்பு அடைமொழியோடு அவருடைய பெயரும் குறிப்பிடப்படுகிறது. மதுரை கூலவாணிகன் சாத்தன் அப்படின்னு ஒரு தொடரும் வருகிறது. அதாவது சாத்தன் என்கின்ற பெயர் சிலப்பதிகாரத்திலும் இருக்கிறது. மணிமேகலையை இயற்றியவரும் சாத்தன் என்பவர் தான் சாத்தனார் என்று நாம் கூறுகின்றோம். எங்கெல்லாம் மண்பானை ஓடுகள் கிடைக்கிறதோ அதிலெல்லாம் இந்த சாத்தன் என்கின்ற பெயரும் இடம்பெறுகிறது. அதிலும் இப்போ எகிப்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டிலையும் இந்த சாத்தன் என்கின்ற பெயர் இடம்பெறுவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக சாத்தன் என்கின்ற சொல் சாத்து என்கின்ற சொல்லிலிருந்து பிறந்ததாகவும் கூறுகின்றார்கள். வணிகர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு தான் சாத்து என்ற பெயரும், வணிகர்களை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த சாத்தன் என்கின்ற சொல்லாடலும் என்றும் கூறுகின்றார்கள். எகிப்துல சாத்தன், கொட்டன் இந்த 2 பெயர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்புறனார் அவர்களுடைய உரையை பயன்படுத்திங்கன்னா, சாத்தனுக்கு அடுத்தபடியாக அவர் கொட்டன் என்கின்ற பெயரை பயன்படுத்துவதை நாம் மிகுதியாக காணக்கூடியதாக இருக்கிறது. சாத்தன் நல்லவன், கொட்டன் நல்லோன், கொட்டன் வந்தான் போன்ற சொற்களை அவர் மிகுதியாக பயன்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, இந்த கொட்டன் என்பதற்கு அடைமொழியும் கொடுக்கின்றார். பெருங்கொட்டன் என்கின்ற ஒரு சொல்லாடலையும் தொல்காப்பியத்தினுடைய உரையாசிரியர் பயன்படுத்துகின்றார். ஆக
கல்வெட்டுகள்லையும் இந்த சாத்தன் கொத்தன் என்கின்ற பெயர்களை காணக்கூடியதாகவும் இருக்கிறது. தமிழ் நூல்களையும் இந்த சாத்தன் கொத்தன் என்கின்ற சொல்லாடல்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சாத்தன் என்பது ஒரு வணிகரையும் குறிக்கும், வணிக கூட்டத்தையும் குறிக்கும். அப்போ கொத்தன் என்றால் படை வீரரையும் குறிக்கும். இந்த வணிக கூட்டத்துக்கு பாதுகாவலராக சென்ற படை வீரர் என்றும் நாம் இதற்கு பொருள் கொள்ளலாம். இப்போ சாத்தன் என்பது ஒரு வணிகனை குறித்தால், அப்போ கொத்தன் என்பது ஒரு படை வீரனையும் குறிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதிலும் இந்த வர கண்ட, இந்த கண்ட என்பது தமிழ் சொல்லா என்று பலர் கேட்கிறார்கள். இப்போ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலிக்கு பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எங்கள் ஊரில் முழுக்க தமிழ் தான். எங்கள் பக்கத்து ஊர்லேயும் நிறைய ஊர்கள் தமிழை தான் தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊரில் இப்படி சொல்லாடல்கள் உண்டு. நேத்து கண்ட கனவு என்று கூறுவார்கள். நேத்து கண்ட கனவு அப்படின்னா கனவு கண்டேன் என்று அதற்கு பொருள். இப்போ அது மட்டுமல்ல, கண்ட நேரத்தில் வராத, கண்ட இடத்துல நிற்காத என்று கூறுவார்கள். இந்த கண்ட என்கின்ற சொல்லாடல் மிகுதியாக இன்றும் இந்த பகுதிகளில் பயன்பாட்டில் இருக்குது. இதை எப்படி நீங்கள் தமிழ் சொல் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க? அப்போ வர கண்ட அப்படின்னா அவன் கண்டான் என்று அதற்கு பொருள். அதே போன்று சிகை கொற்றன் என்பது தமிழ் சொல்லா என்று பலரும் கேட்கிறார்கள். கொற்றன் அப்படின்னா அது தூய தமிழ் சொல். அது என்ன சிகை? சிகை என்பது ஒரு வடமொழி சொல், அதாவது சமஸ்கிருத சொல் என்றும் கூறுகின்றார்கள். நானும் ஆங்கிலத்தில் போய் தேடி பார்த்தேன். பிறகு தேவநாகரிக எழுத்தை கொண்டு தட்டச்சு செய்யும் பொழுதும் அது இப்படி தான் விடை வந்தது. சிகை என்பது ஒரு சமஸ்கிருத சொல், அதனுடைய வேர் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அப்படின்னு வந்தது. சரி, அப்போது ஒருவேளை அது சமஸ்கிருத சொல்லாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு கடந்து போவதற்கு முன்பு தமிழிலும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தேன். இப்போ தமிழில் தட்டச்சு செய்து தேடும்போது சிகை என்பது தமிழ் சொல் அப்படின்னும் அதனுடைய வேர் சிக்கு அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது எப்படி சிகை என்பது சிக்கை வேறாக கொண்டிருக்கும்? அப்போது இந்த சொல்லுக்கு வேர் காண்பது என்பது சற்று கடினம். எப்படி அப்படின்னா, இப்போ ஆங்கிலத்தில் ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஃபாதர் ஆங்கிலம் உருவாகி ஒரு 400 ஆண்டுகளும் இருக்குமா, அவ்வளவுதான். ஆங்கிலத்தை விட பழமையான மொழி பாரசீக மொழி. அந்த பழமையான பாரசீக மொழியில் ஃபாதர் என்பதை பிதா என்று கூறுவார்கள். அதே போன்று சமஸ்கிருதத்திலையும் அதை பிதா என்று கூறுவார்கள். கிரேக்க மொழியில் பேட்டர் என்று கூறுவார்கள். இந்த பேட்டர் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் ஃபாதராக மாறுகிறது. இப்போ சமஸ்கிருதத்தில் அதை பிதா என்று கூறுகிறார்கள். இப்போ இந்த பிதா, பேட்டர் இந்த இரண்டு சொல்லுக்கும் வேர் காண்பது என்பது கடினம். பேட்டர்லேருந்து பிதா வந்ததா அல்லது பிதா என்ற சொல்லிலிருந்து பேட்டர் வந்ததா என்றால் அது சற்று கடினம். இரண்டுமே பழமையான மொழிகள். இந்த மொழிகளுக்கு வேர் காண்பது என்பது சற்று கடினம். அதுபோன்றுதான் இந்த சிகை என்பது தமிழ் சொல்லா அல்லது வடமொழி சொல்லா என்பதற்கு வேர் காண்பது சற்று கடினம். பொதுவாக எல்லாரும் இதை வடமொழி சொல் அப்படின்னு கடந்து போவாங்க. ஆனால் தமிழிலையும் சற்று இந்த அறிஞர்களுடைய கட்டுரை சிந்திக்க வைக்கிறது. கடந்து போக மனம் இல்லை. சமஸ்கிருதத்தில் அது சிக்கா என்று கூறுகின்றார்கள். அப்படின்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, தலைமுடியெல்லாம் பிணைத்து கட்டப்பட்ட ஒரு குடுமி என்று அதற்கு ஒரு பொருள். உச்சி என்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. நெருப்பினுடைய சுடர் என்கின்ற பொருளும் இருக்கிறது. நுனி என்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இதே பொருளில் தமிழில் பிற்கால இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிகை என்பதை நெருப்பின் சுடர், நுனி போன்ற பொருள்களில் கம்பராமாயணத்தில் மிகுதியாக பயன்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. முற்கால தமிழ் நூல்களில் இதற்கு வேறு பொருள்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சமஸ்கிருத மொழியில் இல்லாத வேறு பொருளில் தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக 2 இடங்களில் முற்கால தமிழ் நூல்களில் சிகை என்கின்ற தொடர் வருகிறது. நெருக்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம். அளவில் மிகுதி குறைவு என்கின்ற பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு தொடருக்கு சிகை கிடந்த ஊடல் அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. ஊடல் அப்படின்னா ஒரு பிணக்கு, ஒரு தலைவி தலைவனோடு கொள்ளக்கூடிய ஒரு செல்லமான ஒரு பிணக்கு, ஒரு சண்டை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். சிகை கிடந்த ஊடல் அப்படின்னா
மிகுதியாக அல்லது அளவு குறைந்த ஒரு பிணக்கு அப்படின்னு பொருள் இருக்கிறது. நெருக்கடியான ஒரு பிணக்கு என்கின்ற ஒரு பொருளும் அதுக்கு உண்டு. பிறகு நாலடியார்ல சிகை என்பது உணவை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மறு சிகை, இரு சிகை போன்ற சொல்லாடல்கள் உணவை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று சிகை என்பதற்கு வரி என்கின்ற பொருளும் இருக்கிறது. வேறு சில பொருள்களும் இருக்கிறது. சிகை என்பதற்கு அடிச்சொல் சிக்கு என்று கூறுகிறார்கள். அந்த சிக்கு என்பது இக்கு என்கின்ற பொருளிலிருந்து வந்ததாகவும் கூறுகிறார்கள். சில கட்டுரைகளை பயிலும் பொழுது எனக்கே சற்று குழப்பமாகவும் இருந்தது. இப்போ எனக்கு ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு தொடரை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறையும் செய்யால், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. துறையிடை உறங்கும் இப்பி. இப்பினா என்னது? சிப்பி. இப்பி அதை சிப்பி என்று கூறுகின்றோம். அதே போன்று பறவையினுடைய இறகு அதை சிறகு என்று கூறுகின்றோம். இக்கு என்பதுதான் சிக்கு என்று மாறியிருக்கிறது என்று கூறுகின்றார்கள். இப்போ இக்கு அப்படின்னா என்ன? சிக்கு அப்படின்னா சிக்கல் என்று கூறுகின்றோம். இக்கு என்பதுக்கும் சிக்கல் என்ற பொருள் உண்டு. அது எப்படி சிக்கல் என்ற பொருள் உண்டு? ஊரில் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அவன் ஒரு இக்கட்டில் மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கட்டு அப்படின்னா இக்குங்கிறது சிக்கல், இக்கட்டான சூழ்நிலை என்று கூறுகின்றோம். அதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலை என்று அதற்கு பொருள். அப்போ இக்கு என்பது சிக்கு என்று மாறுகிறது. சிக்கு என்றால் பிணக்கு, பின்னல் என்று பொருள். ஆக இந்த இக்கு என்பதுதான் சிக்கு என்று மாறி பிறகு அது சிகை என்று மாறியதாகவும் கூறுகின்றார்கள். இது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த சிந்தனையை அப்படியே புறந்தள்ளிவிட்டு கடந்து செல்லவும் மனம் விரும்பவில்லை. இப்போ சிக்கா என்கின்ற சொல்லு தான் சிகைக்கு வேர்ச்சொல் அப்படின்னா இவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ சிகை என்கின்ற சொல் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. நாம் எடுத்த முடிவாக இந்த மொழியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு முழுமையாகவும் ஏற்க முடியாது. தமிழில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் புறந்தள்ளி விடவும் முடியாது. தமிழில் அதற்கான கூறுகள் காணப்படுகின்றன என்று எண்ணும்போது சற்று வியப்பாகத்தான் இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.